தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 வருடத்திற்குண்டான ஜூலை மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில மிதுன லக்கணத்தில் திருவோண நட்சத்திரம், பெருமாளோட நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்க்கணும். அப்போ தான் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, உங்களோட எண்ணங்கள், உங்களோட நோக்கம், குறிக்கோள்லாம் நிறைவேறுமா அப்படிங்கிறத சரியாக கணிக்க முடியும். அதாவது கிரகங்களோட ராஜா சூரியன் மிதுன ராசியில் இருக்கார். 17ஆம் தேதி கடகராசிக்கு போகிறார். செவ்வாய் சிம்ம ராசியில் இருக்கார். புதன் கடகராசியில் இருக்காரு. 17ஆம் தேதி வக்கரகதியாகி மிதுன ராசிக்கு வரார். புதனோட வக்கரம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா பார்க்கப்பட வேண்டிய ஒண்ணு. அதோட சுக்கிர பகவான் ரிஷபராசியில் ஆட்சியில் இருக்காரு. 26ஆம் தேதி மிதுன ராசிக்கு போய் குருவோட இணைகிறார். தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்னா பயணிக்க போறாங்க. குரு பகவான் மிதுனத்திலையும் சனி பகவான் மீனத்திலையும் ராகு கும்பராசிலையும் கேது சிம்ம ராசிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள். இது உங்களுக்கு என்னென்ன சாதக பலன்களை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள்ல நாம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு வித்தியாசமான மாசம் அப்படின்னு சொல்லலாம். என்ன, மற்ற மாசத்தை விட இந்த மாசத்துல பெரிய வித்தியாசம் இருந்துற போது, ஏற்கனவே தான் எங்க பொழப்பு சந்திச்சு இருக்குதே, இதுல நீங்க என்ன தனியா வித்தியாசத்தை கண்டீங்க ஜோசியரை அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியோட கடைசி பாகம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. விரய சனியில படாத பாடுபட்டு கடன்பட்டாச்சு, அடுத்தவனுக்கு ஜாமீன் சொல்லி வாங்கி கொடுத்து அந்த கடனால பிரச்சனையாகி வீட்டுல இருக்கிற நகையை அடமானம் வச்சு அதை மூக்க முடியாம ஏலம் போய் வீட்டுல சண்டை வந்து படாத பாடு அப்படிங்கிறது பட்டு முடிச்சாச்சு. அது மாதிரி ஜென்ம சனி முக்கியமான உறவுகள்லாம் உலகத்தை விட்டே தூக்கி விட்டுருச்சு. நமக்கு நல்லது பொழுது செய்யணும்னு யாரோ சொந்த பந்தத்துல ஒருத்தன் தான் நினைச்சிருப்பான், மீதி எல்லா பேரும் நம்ம நாசமா போகணும்னு தான் நினைச்சிருப்பான். அப்படி நமக்கு நல்லது செய்யணும்னு நினைச்ச ஒரு உறவு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்கோம். ஏதோ சண்டை சச்சரவு அப்படின்னு பிரிஞ்சு போயிருந்திருக்கோம். அப்படி இல்லைன்னா உலகத்தை விட்டே போயிருக்கோம், உயிரே எடுத்திருக்கோம். அது மாதிரி நிறைய நம்பிக்கை துரோகங்களை பண்ணிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. முதுகெல்லாம் காயமா இருக்கும். உங்களோட முதுகுல குத்தப்பட்ட காயங்கிறது அதிகம். நீங்க யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் அப்படிங்கறது பஞ்சமில்லாம நடந்திருக்கும். அவனுக்கு நல்லது தாண்டா செஞ்சேன், அவன் தாண்டா என்ன முதல்ல குத்தலாம் வந்து முதுகுல, இத்தனை வருஷமா கூடயே பழகிட்டு இப்படி பண்ணிட்டானே சண்டால பாவி அப்படின்னு நட்பு வட்டத்திலயும் சரி உறவுகள் வட்டத்திலயும் சரி நிறைய துரோகங்களை அனுபவிச்சிருப்பீங்க. சரி, இப்ப பாத சனி கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாரு, நல்லா இருக்கும்னு நினைச்சு பார்த்தோம்னா இதுக்கு என்னத்த ஒன்றும் பெருசா நல்லா இல்லை, அப்படியேதான் இருக்கு, ஒன்றும் மாற்றம் இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சுல்ல. இந்த ஜூலை மாசம் அதுக்கு விடை சொல்ல போற ஒரு மாசம். 7.5 சனியில ரொம்ப காலத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்க போற மாசம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜூலை மாசம் 13ஆம் தேதி சனி பகவான் ராசிக்கு 2வது வீட்டுல மீன ராசியில வக்கரம் அடைகிறார், பலம் இழந்து போறார். ராசிநாதன் பலம் இழக்கிறது அப்படிங்கிறது சுமாரான பலன்னு சொல்லுவாங்க, அதை நம்பாதீங்க. ஏன்னா 7.5 இருக்கும்போது பலம் இழக்கிறார். ராசிக்கு மட்டும் அவர் அதிபதி கிடையாது, விரயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்ப இந்த ஜென்மசனியால கொஞ்சம் நோய் நொடிப்பட்டிருப்பீங்க, உடம்ப பாதிச்சிருக்கும், அல்சர் வந்திருக்கும், தொண்டை புண்ணு வந்திருக்கும், வயிற்று புண்ணு வந்திருக்கும். இப்ப காலில் அப்படியே பாத்தீங்கன்னா காலில் எழுந்திரிச்சா கொஞ்சம் நேரம் நடக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் சரியாயிடும். இப்ப விரையாதிபதி வக்கரம் அப்படிங்கறத அடையறதால உங்களுக்கு விரய செலவுகள் அப்படிங்கிறது குறையும். இப்ப மருத்துவ செலவு, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனா இந்த பிரச்சனைக்கு 5000 2000 3000 மாசம் 5000 ஆஸ்பத்திரியிலே கொண்டு கொட்டுறேன் அப்படின்னவங்களுக்கு கூட இனிமே மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்காது. அதோட அவர் இருக்கிற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் இடம், 7.5 சனி. மற்ற கிரகங்கள் 2வது இடத்துல இருந்தா காசு பணம் கொடுக்கும், சனி 2வது இடத்துல இருந்தா காசு பணத்தை கெடுப்பார். இப்ப அவர் பலமிழந்து போயிட்டதால 10 ரூபா வருமானம் அப்படிங்கிறது வரும், நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அதாவது தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் நம்மளால முடியல, என்னதான் எண்ணெயை தடவிட்டு மண்ணுல புரண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டும் அப்படிங்கிற கதையா. உழைப்புக்கு தக்கன ஊதியமே கிடைக்கல. ஒன்னும் இல்லாதவங்களாம் சும்மா 4 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு சில்லறையை வாங்கிட்டு போறான். நான் பாடுபட்டு 12 மணி நேரம் முட்டி அடிக்கிறேன், ஆனா பெருசா வருமானம் இல்லை. ஆபீஸ்ல காக்கா பிடிக்கிறவனுக்கு தான் காலம், என்னாட்டம் உழைக்கிறவனுக்கு நல்ல காலமே இல்லை. மேல உள்ள அதிகாரிங்க நம்மளை எரிஞ்சு விழுறாங்க. வேற வேலைக்கு போலான்னு பார்த்தா
இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கலன்னா சோத்துக்கு என்னடா பண்ணுறது, குடும்பம் புள்ள ஊட்டியோ பசி பட்டினி கிடந்து போகுமே, கடன் 10 ரூபா ஏறி போகுமே, என்ன பண்ணுறதுன்னு ஒட்டிக்கிட்டு இருந்தீங்கல்ல. இப்போ நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த துறையிலேயே உங்களுக்கு வேலை கிடைக்கும். நமக்கு பிடிக்காத ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அந்த நிலை இப்போ மாறும். அதேமாரி உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல குரு ரொம்ப அற்புதமாக இருந்துக்கிட்டு நிறைய நன்மை அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் செய்வார். ஏன்னா சனி சரியில்லை, குரு சூப்பராக இருக்காரு. அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறப்ப சனி கெட்டு போகிறார் அப்படிங்கிறதால குரு இன்னும் கூடுதல் நன்மைகளை செய்வார். இதில் 5ஆம் இடம் அப்படிங்கிறதால பூர்வீக சொத்து மூலமாக லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். புத்திரர்களால் நன்மை, வேலை கிடைச்சி பிள்ளைங்க ஒரு செட்டில் ஆவாங்க. படித்து முடிச்சுட்டு பிள்ளைய வேலைக்கே போகாமல் தண்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கு, என்னப்போ அப்படின்னு இருந்ததுன்னா பிள்ளைங்க 10 ரூபா சம்பாதிச்சு மாத சம்பளத்தை கொண்டாந்து கொடுக்கும். நம்ம தாய் தகப்பன் கஷ்டப்படுறாங்க, நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு உதவிகள் செய்யும். அது மாதிரி பிள்ளைகளோட வாழ்க்கை செட்டில் ஆகிடுச்சேன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். பிள்ளை நல்லா படிக்குதியா, பரவாயில்ல, இவ்வளோ நாளாக சரியாக படிக்காமல் இருந்தது, இப்போ என்னமோ பொறுப்பு வந்து அதுவாக படிக்குது, அப்படியே விட்டுறணும் அப்படின்னு நினைப்பீங்க. பிள்ளைகளை நினச்சி பெருமைப்படக்கூடிய ஒரு மாதம். பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும், பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்யலாம், நல்ல இடமா அமையும், பிள்ளைகளுக்கு ஒரு தொழில் வச்சு கொடுக்கலாம், நல்லபடியாக செய்வாங்க, பிள்ளைகளோட கல்வி நல்லா இருக்கும். அதுமாரி பொறுப்பு இல்லாமல் இருந்த பிள்ளைங்க கூட பொறுப்போடு இருப்பாங்க. வாய்ப்பு கிடைக்காம தவிச்ச பிள்ளைங்க கூட வாய்ப்பு கிடைச்சி செட்டில் ஆகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதோட இந்த மாச தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து குருவோட மிதுனத்தில் 5ஆம் இடத்துல இருக்கார். 17ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு போறார். அப்போ 7க்கு அதிபதி 6க்கு போறார் அப்படின்னா பகை வீட்டுக்கு போறார். கூட்டு தொழில் செய்யறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். கூட்டாளிகளுக்குள்ள பகை வரும். கணவன் மனைவிக்குள்ள கவனமா இருக்கணும். மனைவிக்கும் கணவனுக்கும் தேவையற்ற சர்ச்சைகள் சண்டைகள் வரும். அப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கினா கூட வீட்டில் என்ன வாங்கணும் ஏது வாங்கணும் கேட்டுக்கிட்டு இல்லை அவங்களையும் கூட்டிகிட்டு போய் வாங்கிக்கிறது நல்லது. நம்ம சர்ப்ரைஸாக கொண்டு போய் வாங்கி கொடுப்போம்னா அது எதுக்கு தூக்கிட்டு வந்தேன்னு அம்மா பெரிய சண்டை நடக்கும். கவனமாக இருந்துங்க. அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். இந்த செவ்வாய் 7 இருந்தாலே புருஷன் முண்டாட்டி உள்ள சண்டையை முட்டு விட்டுருவாரு. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் கொஞ்சம் நம்பிக்கைக்குரிய விதத்தில் நடந்துக்க மாட்டாங்க. அதனால நட்போட்டத்துக்குள்ள குடுக்கல் வாங்கலை தவிர்த்துருங்க. வாங்கியிருந்தா கொடுத்துருங்க, கொடுத்துருந்தா மொல்ல பொறுமையாக பேசி நயமாக வாங்குறதுக்கு வழியை பாருங்க. சண்டை சச்சரவு பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இது மாதிரி அலுவலகத்தில் சக ஊழியர்களால் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். நமக்கு கொஞ்சம் மேல்மட்ட அதிகாரி அப்படியே நம்மள்கிட்ட சிரித்து பேசினான்னா அவனுக்கு வவுறு எரியும். அதனால உங்களோட வேலைகளை யாரையும் நம்பி ஒப்படைக்கூடாது, யாரோட வேலைகளையும் நீங்கள் வாங்கி செய்யக்கூடாது. அதுமாரி சுக்கிரன் உங்களோட ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்காரு. சுகஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார். அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல விஷயம்தான். தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது பெருசாக எந்த பாதிப்பும் கொடுக்காது, நல்லா இருக்கும். பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல மாசமாக தான் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது இருக்கும். 7.5 சனி மறக்கக்கூடிய அளவுக்கு அந்த தாக்கம் குறையும். அப்படிங்கிறதால இது ஒரு உன்னதமான மாதம். கவலைப்படாதீங்க. சனிக்கிழமையில பெருமாள் வழிபாடு செய்யுங்க. மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கைக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றுங்க. ஜென்மராகுவோட தாக்கம் அப்படிங்கிறது குறைஞ்சி குரு பார்வை பட்டு புனிதப்பட்ட ஜென்மராகவும் உங்களுக்கு நன்மை செய்வார். அந்த வகையில் இந்த மாதம் நல்லா இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.